ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நேற்று நைட்டு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலையில் ஏற்றம் இருக்கும், அதுவும் அதிகமாக இருக்கும். ரூ. 70 இன்க்ரிமெண்ட் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த ரூ. 70 தாண்டி ரூ. 110 இன்க்ரீஸ் ஆகி இன்று மார்ச் 14, 2025ஆம் ஆண்டு 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ரூ. 8230 சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது நாளைக்கு மார்ச் 15, 2025ஆம் ஆண்டிற்கான தங்க நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாக நான் வீடியோ வந்து எவ்வளோ ஷார்ட்டாக போடணுமோ எவ்வளோத்துக்கு கிறிஸ்பாக போடணுமோ அவ்வளோத்துக்கு நான் போடுவேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கி தங்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 முறை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மதியானத்துக்கு மேலே இன்னொரு ரூ. 70 இன்க்ரீஸ் ஆகி ரூ. 8300 ரவுண்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லர் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆன ரேட்டை வச்சு தான் அவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ₹70 அவங்க சேர்க்கல. இந்த ₹70 கண்டிப்பாக நாளைக்கு சேர்த்துருவாங்க. அதோட கூட இப்போவும் வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் வந்து அப்பில் தான் போயிட்டுருக்கு. இந்த அப் வந்து ஒரு ₹10 to ₹15 இருக்கலாம். ஸோ ஓவரால் நாளைக்கு வந்து ₹70 to ₹80 வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையில் ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரன் ஒரு 1000 இல்லை 1500 வரைக்கும் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இன்றைக்கி தான் வந்து 110 + 70 ஒரு கிராமுக்கு 180, ஸோ இன்ட்டு 8 ₹1440 ஒரு சவரனுக்கு ஒரே நாள் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு நினைவு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன். நிறைய நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1-2 இயர்ஸ்லேயே வந்து ஒரு கிராம் வந்து 10,000 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் மார்க்கெட்டில் உலகத்தில் என்ன நடந்தாலுமே அது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் வரும். நம்ம அதை வந்து எதுவுமே நம்ம பண்ண முடியாது. நம்ம நினச்சா ரேட்டை குறைக்கவும் ஏற்றவும் எதுவுமே நமக்கு செய்ய முடியாது. ஸோ நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். தங்கம் விலை மட்டும் கிடையாது, எந்த விலை வந்து எப்படி மாறினாலும் நம்மளால் அது எதையுமே நம்ம செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து குளோபல் லெவலில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எக்கனாமிக் வார் வந்து போயிட்டுருக்குன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் April 2 நம்மளுக்கான டேரிஃப் ரிலீஸ் ஆக போகுது. அந்த டேரிஃப் சார்ஜஸை டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளோ போட போகிறாருன்னு தெரியல. அதை பொறுத்து தங்கத்தினுடைய விலையில் ஏற்றம் இருக்குமா இறக்கம் இருக்குமா நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க, கோல்ட் ரேட் இறங்க சான்சஸ் இருக்கா, எப்போ இறங்கும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இப்போ உள்ள நிலைமை எப்படி பார்த்தோம் அப்படின்னா தங்கம் விலை வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே அது இறங்கினாலும் பெரிய லெவலெல்லாம் இறக்கம் இருக்காது. கொஞ்சமாக வந்து மைல்டாக எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு திரும்ப வந்து அது அப்பில் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி தான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்பட்டுருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.